12th standard chemistry important organic reactions in nitrogen compounds. Public exam last question உங்களுக்கு 38 இதுல 1 ஐடென்டிஃபை ஏபிசிடின்னு வரலாம். ஏதாச்சும் அப்படி இல்லாட்டினா ஆர் சாய்ஸ் ஒன்று இதுக்கப்புறம் இருக்கிற 14th 15th சாப்டர்ல இருக்கிற பயோமாலிகுல்ஸ் இல்லை பாலிமர்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின், அப்படி இல்லாட்டி அமைன்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏபிசிடி டைப் கஷ்டமா இருக்குதுன்னா இந்த சாப்டர்ல இருக்கிற ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிங்க. இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. இது 5 மார்க் மட்டும் கிடையாது, 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி. எதில் வந்தாலும் உங்களுக்கு இந்த சாப்டரில் வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 38 கொஸ்டின் ஏன்னா 37 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் இன்னொரு கொஸ்டின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுருந்தீங்கன்னா அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு கூட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆன்சர் பண்ணிக்கலாம். 38 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருந்தால் ரெண்டுமே கேட்பாங்க. அதனால் 38 கொஸ்டினுக்கு சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த 38 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். நம்மளுக்கு ரொம்ப மெக்கானிசம்லாம் தேவையில்ல, எது எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுங்கிறத போட்டு பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹாஃப்மேன்ஸ் டிகிரேடேஷன் ரியாக்ஷன் இல்லை ஹாஃப்மேன்ஸ் புரோமோமைட் டிகிரேடேஷன் ரெண்டு எப்படி கேட்டாலும் சேம் தான். இந்த அமைட்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் bromine in the presence of aqueous or ethanolic solution of KOH. அமைட்ல ஈஸியாக இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அமைட்ல இருக்கிற சிஓவை தூக்க போறீங்க. அப்படி இந்த சிஓவை எடுத்துட்டு அப்படியே மீதி அப்படியே RNH2 பி presence of Br2 plus KOH. இதுதான் ரொம்ப முக்கியம், இதையும் சேர்த்து தான் நீங்கள் எழுதணும். ஸோ அமைடு ஆறுங்கிறது ஆல்காயில் இல்லை அரையல் குரூப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த சிஓவை தூக்கிட்டீங்கன்னா பிரைமரி அமைன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பிரைமரி அமைன்ஸ் வித் 1 கார்பன் ஆட்டம் லெஸ் தென் தி பேரண்ட் அமைட். இப்படியும் ஒரு இன்டெரக்டாக கூட எங்கேயாச்சும் கேட்கலாம், இல்லை ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம் இதை. அதனால் இதையும் பார்த்துங்க, ஒரு கார்பன் லெஸ்ஸராக இருக்கும். ஏன்னா அந்த சிஓ போயிடுது இல்லையா, அதில் ஒரு கார்பன் போயிடுது. ஸோ அதனால் ஒரு கார்பனை லெஸ்ஸாக இருக்கும். அந்த சிஓவை தூக்கிட்டீங்கன்னா மீதி அப்படியே போட வேண்டியது. அந்த ஆர் குரூப் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு CH3 CH2 எப்படி போட்டாலும் நீங்கள் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஆர் குரூப் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதில் செகண்ட் கேப்ரியல் தேலமைடு, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் பிரைமரி அமைன்ஸ். தேலமைடு இந்த ஸ்ட்ரக்சராக நீங்கள் திரும்ப எழுதி பார்த்துருக்கணும். இங்கே NH இருக்குது, இதில் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆல்கஹாலிக் KOHல இருக்கிற ஒரு OH. ஸோ இது ரெண்டும் ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகுது. இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு OH. ஸோ வாட்டர் போயிடுது. ஸோ ரிமைனிங் N-K+. இங்கே RXங்கிறது நீங்கள் எது ஒரு CH3 CH2 எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஸோ எக்ஸுக்கு ஒரு சிஎல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது SN2 டைப் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி ஹேலோ அல்கேன்ஸ் ஹேலோ அரேன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது SN2 டைப் ரியாக்ஷன். இப்போ இதில் இந்த ஆறுங்கிறத அந்த CH3 CH2 எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸுங்கிறது என்னது, குளோரின் புரோமின் அயோடின் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன இதில் எலிமினேட் ஆகுது, இங்கே ஆர் இங்கே வந்துடுச்சு. ஸோ அந்த கே இருக்குது, அந்த கே ப்ளஸ் இந்த சிஎல். ஸோ அப்போ KCl வெளில போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் NR. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ அக்வஸ் KOH கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா பொட்டாசியம் டேலேட் ப்ளஸ் நமக்கு இதுதான் மெயின் ப்ராடக்ட் பிரைமரி அமைன் RNH2. இங்கே ஆறுங்கிறது என்ன இருக்கலாம்னா CH3 CH2 NH2.
ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த அல்கஹாலிக் KOH, அக்வஸ் KOH இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதணும். RXக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதை நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுருந்து எழுதணும். ஸோ இதில் வந்து NH2ங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த NH2, இந்த RRங்கிறது CH3CH2NH2. ஸோ இந்த ரியாக்ஷனில் இது வந்து பிரைமரி அமைன் தான் நம்ம மெயினாக இது பண்ண போகிறோம். இதை விட்டுறக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட், பிரைமரி அமைனு. ஹாஃப்மேன்ஸ் அமோனோலைசிஸ் ஆர் வெறும் அமோனோலைசிஸ், நீங்கள் எப்படி கேட்டாலும் இதை நீங்கள் எழுதணும். ஏன்னா அல்கைல் ஹேலைட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு NH3 மேலே 2 டாட் கொடுத்துருக்குது, அந்த லோன் பேர் எலக்ட்ரானு. இதில் வந்து CH3 NH2, இதில் வந்து ஒரு HBr, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், மைனஸ் ஒரு HBr வெளியில் போயிடுது. திரும்பவும் CH3Br கூட ரியாக்ட் ஆகுது. இங்கே ஏற்கனவே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. ஸோ அதனால் 2 CH3 ட்வைஸு ப்ளஸ் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு மைனஸ் HBr போடுறீங்க. இங்கே ஏற்கனவே 2 CH3 இருக்குது, இங்கே வந்து 3வது CH3 ஆட் ஆகுது. ஸோ CH3 ப்ளஸ் ஏற்கனவே அங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் 2 ஹைட்ரஜன் இருந்தது, அதுவும் போயிடுச்சு. இப்போ இப்பயும் ஒரு மைனஸ் HBr போயிடுச்சுன்னா உங்களுக்கு திரும்ப என்ன இருக்குன்னு பாருங்கள், வெறும் CH3N மட்டும்தான். ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருந்தது, ஒன்று ரிமூவ் ஆகினே வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது வந்து CH3N ட்ரைஸ் N. ஸோ அதான் டெர்ஷியரி அமைன் ப்ளஸ் CH3Brன்னு வரும்போது குவாட்டர்னரி அமோனியம் புரோமைட். ஸோ இதனோட மெயின் இது வந்து மைனஸ் HBr நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பார்க்கறதுக்கு தான் இதோட ரொம்ப நிறையா ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் நம்மளுக்கு வெறும் நீங்கள் HBr மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அப்படியே தான் நீங்கள் போட்டாகணும். ஏன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் கிடையாது எக்ஸ்ட்ரா, அதனால் வந்து அப்படியே N+ன்னு நீங்கள் 3 + 4, இங்கே ஏற்கனவே இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 4 N+Br. ஏன்னா HBr போகிறதுக்கு நம்மகிட்ட ஹைட்ரஜன் கிடையாது. ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். HBr வெளியில் போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க்லேயே இல்லை 2 மார்க்லேயே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸி தான். குளோரோபென்சின் heated with alcoholic ammonia, aniline is obtained. So C6H5NH2. அவ்வளோதான். இதில் ஒரு CL தூக்கிட்டு நீங்கள் NH2 போடுறீங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் NH3ல் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இதில் இருக்கிற ஒரு CLம் ரிமூவ் ஆகுது. ஸோ டோட்டலாக HCl வெளியில் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே போட போகிறீங்க, அவ்வளோதான். In vapors of an alcohol and ammonia are passed over alumina at 400 degrees, all types of amines are formed. இது கொஞ்சம் ரேரான கொஸ்டினாக இருந்தால் கூட பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதை போய் மிஸ் பண்ணிட்டுமேனு யோசிக்கக்கூடாது, ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் C2H5OH இருக்குது. ஏன்னா இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் அமைன்ஸ் ஆர் ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே NH3 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு OH எடுத்துக்கிறீங்க, இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ மைனஸ் H2O போயிடுச்சுன்னா உங்களுக்கு மீதி இருக்குது C2H5NH2. திரும்பவும் இது கூட ஒரு C2H5OH போடுறீங்க, திரும்பவும் அதே மாதிரி தான் மைனஸ் H2O. எங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே போகிற மாதிரி அதே மாதிரி இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன், இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனு ப்ளஸ் இதிலிருந்து ஒரு OH. ஸோ C2H5ல் ட்வைஸு NH, திரும்பவும் C2H5OH போடுறீங்க. இப்போவும் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுலேருந்து ஒரு OH. ஸோ திரும்பவும் ஒரு H2 போகுது. இது வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் அமைன்ஸ், பிரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷியரி அமைன்ஸ் ஈஸியாக மூணுமே ஃபார்ம் ஆகுது. இந்த நேமிங் ரியாக்ஷன் சப்போஸ் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு வெறும் அல்கஹாலை வச்சு ஒரு NH3
போட்டு அப்படியே ஒரு H2O ரிமூவ் பண்ணிட்டே வர போறீங்க. Phenol reacts with ammonia in presence of anhydrous zinc chloride to give aniline. இங்கேயும் அதே மாதிரி தான், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து NH2 இங்கே வந்து இதுலேருந்து ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இதுலேயும் வந்து ஒரு NH3 வந்து எப்படி டிவைட் பண்ணிக்கிறீங்கன்னா NH2 Hன்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஒரு OH. ஸோ டோட்டலாக H2O ரிமூவ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது வந்து NH2. ஸோ அதை எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க அனிலின் ஃபீனால்லேருந்து. Scott-Bowman reaction. Aniline reacts with benzyl chloride. Benzyl chloride formula வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. C6H5COCl in presence of NaOH, sodium hydroxide, to give N-phenyl benzamide. And the acylation and benzolation are nucleophilic substitution. Suppose இது வந்து ஒரு 1 மார்க்ல கூட இது வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேட்கலாம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதுக்காக இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின், இது ரொம்ப முக்கியம். பிரிடின்கிற வார்த்தையை நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அனிலின் NH2 இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டில் என்ன ஒரு HCl தான் நம்மளுக்கு வெளியில் போகுது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு Cl, இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குதுன்னா NH இருக்குது. அப்படியே எடுத்து போட போகிறீங்க CO C6H5. ஸோ இதுதான் Scott-Bowman reaction. நம்ம ஈஸியாக போடலாம். ஒரு HCl வெளியில் போச்சுனாக்கா மீதி இருக்கிறத அப்படியே போட வேண்டியதான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைமரி அமைன்ஸ் வித் நைட்ரஸ் ஆசிட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பிரைமரி அமைன்ஸ் ஈத்தைல் அமைன் C2H5NH2 இல்லை CH3CH2, நீங்கள் எப்படி போட்டாலும் NH2 போட்டாலும் ஒன்று தான். HNO2. ஸோ HNO2 எப்படி வருதுன்னா இந்த NaNH2 NaNO2 HCl இதுலேருந்து வர்றது தான். எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். எப்படி நீங்கள் வந்து இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் C2H5N2+Cl-, which is unstable and it is converted to ethanol. இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். அதனால் இது என்ன திரும்ப மாறுதுன்னு கேட்டிங்கன்னா எத்தனாலாக மாறுது. C2H5OH+N2. இது வந்து ஏற்கனவே சொன்னபோது தான் அந்த டயோசைடைசேஷன் படிச்சிருப்பீங்க. அதே மெத்தடில் தான் இதையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், எத்தனால். Next, aniline reacts with nitrous acid at low temperature to give benzene diazonium chloride. இதான் சொன்ன ஏற்கனவே. உங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் N2Clன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். பென்சீன்லேருந்து இந்த NaNO2, வெறும் நைட்ரஸ் ஆசிட்னு கேட்டாலும் சரி, இல்லை NaNO2+2HCl, நீங்கள் ரெண்டுமே சேம் தான். It is stable for short time and slowly decomposes even at low temperature. This reaction is known as டயோசைடைசேஷன். உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம், இல்லை டயோடைசேஷன் நேமிங் ரியாக்ஷன் மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ரியாக்ஷன் தான் நீங்கள் எழுதணும். பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து தனி டாப்பிக்காகவே நம்ம தனியாக பார்க்கலாம். இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு ரொம்ப முக்கியம். இது ஒரு தனி மெக்கானிசம் இருக்குது, அது நமக்கு இப்போ தேவையில்லை, இங்கே இப்போ அதை பார்க்க தேவையில்லை. செகண்டரி அமைன்ஸ் கூட இந்த டோட்டலாகவே இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அமைன்ஸை கம்பைன் பண்ணி கூட ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. அல்கைல் அண்ட் அரைல் secondary amines react with the nitrous acid to give N-nitrosoamine, yellow oily liquid which is insoluble in water. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இப்படியும் கேட்கலாம், லிபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்ல. அதே NaNO2
எப்படி வந்துச்சுனாக்கா அந்த கான்சன்ட்ரேட் HCl அதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். அதே வர HNO2 தான். HNO2ங்கிறது தான் வந்து NaNO2HCl தான் வரும். அந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவை, ரெண்டுமே சேம் தான். இங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா CH3 அப்படியே இருக்கும். N டபுள் பாண்ட் O இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு H2O மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க. இதில் இருக்கிற ஒரு OH, இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே போட போகிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. எப்படி நீங்கள் அந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடில் வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரிமூவ் பண்ண போகிறீங்க. இதில் எந்த அமையலில் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது எதில், அதுதான் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். இதுலேயும் வந்து ஒரு H2O ரிமூவ் ஆகிடுச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு H2O போனால் மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே போட போகிறீங்க. இது நேமிங் ரியாக்ஷனில் கேட்டாங்கன்னா லிபர்மன்ஸ் நைட்ரஸ் ஓப் டெஸ்ட்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி செகண்டரி அமைன்ஸ் வித் நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது. நைட்ரஸ் ஆசிட் கூடவும் கேட்கலாம். லிபர்மன்ஸ் நைட்ரஸ் ஓப் டெஸ்ட் எப்படி கேட்டாலும் எழுதணும். ஆனால் இங்கே டெர்ஷியரி அமைன்ஸ் கொடுக்கல. டெர்ஷியரி அமைன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்டரி அமைன்ஸ் வந்து இன்சால்யூபிள் இன் வாட்டரு, டெர்ஷியரி அமைன்ஸ் வந்து சால்யூபிள் இன் வாட்டர். அதனுடைய ப்ராடக்ட் ட்ரை அல்கைல் அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது. இந்த ஒரு ரியாக்ஷன் நாங்கள் கொடுக்கல, பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான். ட்ரை அல்கைல் அமோனியம் நைட்ரேட்னு வரும். இது மூணுத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் ஒரு 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. அதே மாதிரி கூட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கார்போலைமைன் ரியாக்ஷன். உங்களுக்கு கார்போலைமைன் ரியாக்ஷன் எதுலேயும் வரும், திரும்ப பின்னாடியும் உங்களுக்கு அடுத்ததும் அடுத்த ஒரு இதே லெசன் அடுத்த டாபிக்லேயும் வரும். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இதுலேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். குளோரோஃபார்ம் ப்ளஸ் KOH எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போஸ் ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷனில் கூட இதை கேட்டாங்கன்னா கூட கார்போலைமைன் ரியாக்ஷன்னாலே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னாக்கா ஐசோசயனைடு தான் ஃபார்ம் ஆகணும். அதேமாரி இங்கே வந்து CH3Cl3 குளோரோஃபார்ம் ப்ளஸ் KOH இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். CH3Cl3 ப்ளஸ் KOH ஐசோசயனைடுனாலும் ஒன்று தான், இல்லை கார்போலைமைன் ரெண்டுமே சேம் தான். C2H5NC NCன்னு போட்டிங்கனால எல்லாம் பண்ணி போச்சு. ப்ளஸ் 3KCl இதெல்லாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. 3 இங்கே இருக்கிற ஒரு 3K, இங்கே இருக்கிற ஒரு 3Cl, ஸோ 3KCl ப்ளஸ் 6 ஹைட்ரஜனுக்கு இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதெல்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ C2H5N அதை மட்டும் அப்படியே நீங்கள் போட்டுக்க வேண்டியது. ஏன்னா மீதி இருக்கிற H2O 6 ஹைட்ரஜனுக்கு 3 வாட்டர் மாலிகுல்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2, இதில் ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3, ஸோ டோட்டலாக 6 ஹைட்ரஜன். ஸோ அதான் 3H2O ப்ளஸ் 3KCl போச்சு. மீதி உங்களுக்கு இருக்கிறது C2H5NC. ஸோ இங்கே இருக்கிற H2O ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே C போட போகிறீங்க, அவ்வளோதான். ஈத்தைல் ஐசோசயனைடு. இதில் இன்னொன்று கேட்டிருப்பாங்க கார்போலைமைன் ரியாக்ஷன்லாம். அப்புறம் பிரைமரி அமைன்ஸில் both aromatic as well as aliphatic amines and treatment with CH3Cl3 in presence of KOH gives carbolamine. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. இதுலேயே வந்து அனிலின் சப்போஸ் கொடுத்து கேட்க எது சொல்கிறாங்கன்னா இல்லை ABC அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தான், இங்கேயும் அதே தான். உங்களுக்கு அந்த H2O தூக்க போகிறீங்க, ப்ளஸ் அப்படியே அந்த சியை போட போகிறீங்க. 3KCl ப்ளஸ் TH2 ஏற்கனவே சொன்ன அதே பேலன்ஸ் ரியாக்ஷனில் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபினைல் ஐசோசயனைடு, மீத்தைல் ஐசோசயனைடு. இது ரெண்டுத்துலேயுமே எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் இது அனிலின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க, மீத்தைல் அமைன்னு கேட்டால் இந்த ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்.
பிரைமரி அமைன்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் கார்பன் டை சல்ஃபைடு. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியாக அவங்களே பிரித்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. CH3NH2 தான் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. CH2 கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு NHC டபுள் பாண்ட் S. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான். அது இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ SH போட்டுற போகிறீங்க. உங்களுக்கு ஐசோதயோசயனைடுனாலே தெரியும், CH3N வச்சுனாலே CSன்னு வரணும். இதுதான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலாவே இப்படி தான் வரும். CH3N CSன்னு வந்தாலே மீத்தைல் ஐசோதயோசயனைடுங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஐயூபாக் நேம்லலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி CH3NCS தான் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ப்ளஸ் HGSA ப்ளஸ் 2HCl. இது ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் ஆகி CH3NCS மீத்தல் ஐசோசைனேட்டுக்கு ஃபார்முலாவே இதுதான். ஸோ அப்படியே நீங்கள் சப்போஸ் ஆல்கைல் சைலைட்னாலே உங்களுக்கு இதுதான், இது ஈஸியாக போட்டுருவீங்க. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. NCSன்னு அப்படியே போட்டுற வேண்டியதான். இதுலேயே அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற HG ப்ளஸ் SA இது கூட ஃபஸ்ட்டு வெளியில் போயிடுது. 2HCLலும் அதே மாதிரி தான், இங்கே 2 Cl ப்ளஸ் 2 ஹைட்ரஜன். ஸோ மீதி இருக்கிறது Nனும் Cயும் Sஸும். ஒரு S தான் இங்கே ஆல்ரெடி HCSல வந்துடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது ஒரே ஒரு S தான். ஈஸியாக நீங்கள் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கணும். இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் தூக்கிடுறீங்க, இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் போயிடுச்சு. ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது? CH3NCS. ஸோ HGS இப்படி இது எதையும் கம்பைன் பண்ணி எழுதிங்க. ஸோ இந்த ஏன் இந்த டபுள் பாண்ட்னா வருதுன்னா, அந்த பாண்டில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த அயனிக் பாண்டு கோவலன்ட் பாண்ட்லலாம். ஸோ அந்த வேலன்சியை பேஸ் பண்ணி, அதாவது இங்கே எல்லாமே டபுள் பாண்டில் வருது, லோன் பேரை பேஸ் பண்ணி. மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் வரதுனால இது வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இது ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். அந்த கார்பன் டை சல்ஃபைடு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். Aluminum is treated with the carbon disulfide and heated together as diphenyl thiourea is formed, which on boiling with a strong HCl. So இந்த ஸ்டப் பாயில் பண்ணிங்கனாக்கா phenyl isothiocyanate is formed. ஸோ இதுலேயும் அதே மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அனைலின் C6H5NH2 இருக்கு இல்லையா, NH2ல தான் அவங்க வந்து அவங்களே ஒரு ஹைட்ரஜனை பிரித்து எழுதிட்டாங்க. NH2 தான் வந்து உங்களுக்கு அவங்களே ஒரு ஹைட்ரஜனை பிரித்து எழுதியிருக்காங்க. ப்ளஸ் CH2 கார்பன் டை சல்ஃபைடை தான் வந்து அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா -H2S போயிடுச்சு. ஸோ மீதி இருக்குது S டைஃபினைல் தையோயூரியா தான் இருக்குது. இது கூட நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் HCl பாயில் பண்ணும்போது ஐசோதயோசயனைட்னாலே என்ன வரப்போகுது? உங்களுக்கு NCS தான் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு அதே தான் திரும்ப வரப்போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்த மீத்தேல் அமைன்ல வர மாதிரி NCS அப்படியே போட போகிறீங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான். அனிலின் எழுத போகிறீங்க, ஒரு H2S ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறத போட போகிறீங்க. NCS எப்பவுமே நம்மளுக்கு லாஸ்ட்டில் NCSன்னு வந்தாலே அது வந்து ஐசோதயோசயனேட். அப்படி தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கணுங்க. ஸோ இந்த டெஸ்ட் இஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை தி பிரைமரி அமைன்ஸ். நெக்ஸ்ட் அலைனின் இட் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடில்-கிராப்ஸ் ஆக்ஷன். இதுவும் ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. என்ன காரணங்கிறது அந்த ரீசன் இதில் இருக்கிறதா, அதை அப்படியே எழுத வேண்டியது 2 லைனு. இப்படி சல்ஃபோனேஷன் ஒன்று இருக்கும்.
ஜிட்டர் அயான், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அதுவும் ரொம்ப ஈஸியானது தான், சல்ஃபோனேஷனில் வர்றது. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஜிட்டர் அயான் ஃபார்ம் ஆகும். NH2 இருக்கிறத வந்து லாஸ்ட்டில் வந்து NH3 ப்ளஸ் ஆகும், SO3 மைனஸ் ஆகும் போடணும். இதுலையுமே உங்களுக்கு வந்து அந்த பென்சீன் டயோசோனியம் குளோரைடில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இது. கப்ளிங் ரியாக்ஷன் இதில் வந்து நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. இதுலேயும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு N2Cl வந்து ஆல்ரெடி தெரியும், பென்சீன் டயோசோனியம் குளோரைடுங்கிறது. இதுக்கு மேலே இதில் வந்து ஃபீனால் C6H5OH இருக்கு இல்லையா, C6H5OHல ஒரு ஹைட்ரஜனை வெளியில் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற CHல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வெளியில் உங்களுக்கு ஸ்பெசிஃபை புரியணுக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு Cl ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு HCl போகிற மாதிரி எழுதிங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆரஞ்சு டைன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம், இல்லை எல்லோ டைன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். C6H5NH2ல இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அவங்களே ஸ்பெசிஃபிக்காக பிரித்து காட்டியிருக்காங்க. அதேமாரி பேரா பொசிஷனில் இருக்கிற கிரிசால், இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஈஸியாக இதுலேயும் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதை வந்து அவங்க இந்த பென்சீன் டயோசோனியம் குளோரைடு தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அந்த N டபுள் பாண்ட் என்ன தான் வந்து உங்களுக்கு C6H5 தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது தான் அவங்க வந்து இங்கே தனியாக அப்படி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு டைம் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த கப்ளிங் ரியாக்ஷன் வந்து கூட ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன், செல்ஃப் கண்டென்சேஷன் ஆஃப் 2 molecules ஆஃப் alkyl நைட்ரைல். இதுவுமே பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் எதுவுமே வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஈத்தர் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். ஏதோ இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ரியாக்ஷனும் கொடுத்துருக்கேன். இந்த இந்த நீங்கள் வந்து இந்த ஐசோசைனைடு இந்த மாதிரி டாப்பிக்லாம் அதிகமாக நீங்கள் அப்படியே விட்டுடுவீங்க. அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. சைனைடு ஐசோசைன்லேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக போடணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறீங்க. இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்து இந்த நைட்ரஜன் கூட ஆட் பண்ணிடுங்க. என்னுடைய மெக்கானிசம்லாம் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த நைட்ரஜன் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதில் வர்றது NH, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. CH2ன்னு இருக்கிறத பிரித்து நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். இதுவுமே வந்து டிவைன் அண்ட் ஆசர் அசிட்டைலேஷன். இவ்வளோ கொஸ்டின் படிச்சுட்டு ஆக்சுவலி இது ஒன்று படிக்காமல் மட்டுமே ஆக்சுவலி இதுலேருந்து வந்துடக்கூடாது. அதனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. அதனால் இதையுமே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த நேமிங்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அவங்களே உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத அவங்களே உங்களுக்கு ஈஸியாக போட்டு காட்டிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஈத்தாக்சி குரூப் அவங்களே கொடுத்துட்டாங்க. C2H5O குரூப் பை மீத்தல் நைட்ரைல். ஸோ இந்த குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா CH2CN ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா C2H5OH இது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குதோ அதான். இந்த ஒரு குரூப்பை மட்டும் அப்படியே தூக்கிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான்.
ஈத்தேன் நைட்ரைலுங்கிறது CH3CN தான் வந்து அவங்க இந்த CH3CNல வந்து தான் அவங்களே ஒரு ஹைட்ரஜனை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி போட்டு இருக்காங்க. ஸோ மீதி இதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே இது தனியாக போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத அப்படியே போட போகிறீங்க. இப்போ C2H5OHங்கிறது ஒரு ப்ராடக்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நீங்கள் இந்த C6H5NO2 இதுலேருந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதை நிறைய பேர் படிக்காம விட்டுறீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஆசிட் மீடியத்தில் என்ன இருக்குது, நியூட்ரல் மீடியம், அல்கலைன் மீடியம், இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த என்னென்ன ப்ரெசன்ஸ் ஆஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது மொத்தமாகவே சேர்த்து ஒரே 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ ஆனால் அல்கலைன் மீடியத்தில் எப்படி வரும், நியூட்ரல் மீடியத்தில் என்ன, ஆசிட் மீடியத்தில் என்னன்ட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப ஒன்றும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமைன்ஸில் வந்து மெண்டிஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அது ஒரு நான் இங்கே போடல, பட் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியானது தான். CH3CNல வந்து உங்களுக்கு அந்த CNை தூக்கிட்டு அப்படியே CH2NH2 ஆட் போட போகிறீங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்துங்க. மெண்டிஸ் ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷனில் சப்போஸ் கேட்டான கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு நைட்ரோபென்சினில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு 4 ரியாக்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ட்ரைநைட்ரோபென்சின் 135 ஃபஸ்ட்டு 3rd 5th பொசிஷனில் NO2 குரூப் ஆட் பண்ண போகிறீங்க. ட்ரைநைட்ரோபென்சின் இந்த கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இருக்கிற எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸுமே நீங்கள் ஒரு டைம் 2 டைம் எழுதி பார்த்தீங்கனாலே ஈஸியாக மைண்டில் நின்றுடும்.